ஹாய் எவ்ரிவன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னாலையும் ஆகஸ்ட் 23 அன்னைக்கு நம்மளோட சேனல் 4 லேக் சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி க்ரோ ஆகிடுச்சு. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவை இருக்கிற பொருளெல்லாம் விற்கிற நிலைமை நேரிடும். இதற்கான ஒரு முக்கிய காரணம் நம்ம ஐஃபோனுன்ட்டுனே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேலரி 15 to 25,000 தான் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம கூகுளில் 20,000 கீழே இருக்கிற நல்ல ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்னென்னட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ அதே ஆளுங்க 1 lakh ரூபி வரைக்கும் இருக்கிற ஐஃபோனை வாங்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு சேலரி வந்தது? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக சேலரி வந்து இங்கே ரைஸ் ஆகலை. இதோட முக்கிய காரணம் நம்ம எல்லாருமே கிரெடிட் எக்கானமியை நோக்கி மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை 2 டைம்ஸ் நம்மளால ஃபுல் பேமெண்ட்டில் அஃபோர்ட் பண்ண முடியுமா இல்லையான்றத நம்ம அவசியம் பார்த்தே ஆகணும். அப்படி இல்லைனா இஎம்ஐ எந்த அளவுக்கு கம்மியாக இருந்தாலுமே சரி, நம்மளோட கிரெடிட் கார்டையோ இல்லை டெபிட் கார்டையோ வச்சு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிறதுக்காக, அதுவும் இந்த கேஸில் அது ஒரு லயபிலிட்டி, அதை வாங்கிறதுக்காக நம்ம இஎம்ஐயாக அதை கன்வெர்ட் பண்ணிடவே கூடாது. நான் ரீசெண்டாக சென்னையில் இருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பிள் ஸ்டோருக்கு போயிருந்தேன். அங்கே நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய ஐஃபோன்லையுமே சரி, இல்லை அவங்க வச்சிருக்கிற மேக்புக், ஏர்பாட்ஸ் எல்லாத்துலேயுமே சரி, அவங்க எம்ஆர்பியை செகண்ட் ஆப்ஷனாக தான் வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து எந்த அளவுக்கு யூஸருக்கு பார்க்கறதுக்கு அது ஈஸியாக வாங்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாக போட்டுடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா, வெறும் 3038 ரூபாய் ஒரு மாதத்துக்கு கொடுத்து இந்த ஐஃபோன் 15 ஓன் பண்ணிடலாம், எந்த விதமான டவுன் பேமெண்ட்டும் இல்லாமல் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அந்த 3038 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு போக 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 நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட வேலையை இழந்தாலோ, இல்லை உங்களுக்கு மெடிக்கலாக ஏதோ ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டு உங்கள்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் போனாலோ, அப்போ வந்து உங்களுக்கு அது ரொம்பவே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் பர்டனாக டவுன் த லைன் உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நீங்கள் சொல்லலாம், இஎம்ஐ போட்டு வாங்கினா தானே அரவிந்த் தப்பு, நான் நோ காஸ்ட் இஎம்ஐல ஆஃப் பண்ணுறேன், அப்போ வந்து நான் வேற எம்ஆர்பியை தானே கட்ட போகிறேன், ஏன்னா அவங்க தான் இன்ட்ரெஸ்ட்டை வந்து முன்னாடியே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருவாங்களேன்ட்டு. கரெக்ட். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்கள் பேங்க் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ போடுவாங்க. அதை வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க. கீழே சின்னதாக ஸ்டார் போட்டு முடிச்சிருவாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீல ஜிஎஸ்டி நீங்கள் தான் கட்டணும். அது ரொம்பவே மினிமலாக தான் வரும்ன்ட்டே வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டில் போடுற ஜிஎஸ்டி வந்து அதுவே உங்களுக்கு வந்து 600 to thousands of rupees வந்துடும் உங்களோட டென்யூரை பொறுத்து. ஸோ நீங்கள் அதை மாதிரி நோ காஸ்ட் இஎம்ஐ போடுறப்போ இந்த மாதிரி கட்டுற ஹிடன் சார்ஜஸை யாருமே வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளோடவே பார்ப்போமே, இப்போ அடுத்த சேலில் நீங்கள் அமேசானில் ஒரு பொருள் வாங்குறப்போ உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இஎம்ஐயாக மாற்றுறப்போ அதில் இருக்கிற ஹிடன் சார்ஜஸ் எவ்வளோன்றத இந்த எக்ஸ்டென்ஷனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, என்னதான் வந்து இங்கே இஎம்ஐயில் வந்து உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே காட்டலனாலும் ப்ராசஸிங் ஃபீயை தவிர்த்து, பட் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை போட்டதுக்கப்புறமா அதில் இருக்கிற ஹிடன் சார்ஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே விசிபிளாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. மே 2024 கரண்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவரோட காலேஜ் டிகிரி முடிக்கிறாரு. முடித்த கையோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லேயே மாதம் 18,000 சம்பளத்தோட வெளியே வராது. இவருக்கு வந்து ஒரு எஜுகேஷன் லோனும் இங்கே போட்டிருக்காங்கன்ட்டு நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ வந்து 18,000 சம்பளம் கிடைக்கிற கரனுக்கு வந்து மாதம் வந்து 4,000 ரூபாய் எஜுகேஷன் லோன்லேயே போயிடுது. பேலன்ஸ் இருக்கிற காசில் அவர் ஐஃபோன் மாதிரி ஒரு லயபிலிட்டியை காசு கொடுத்து வாங்குறாருன்னா இஎம்ஐ போட்டு, அப்போ அதை விட ஃபைனான்ஷியலாக அவர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் அந்த ஃபோனை வச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபியோ இல்லை கான்டென்ட் கிரியேஷனோ பண்ணி அதுலேருந்து ஒரு ROI எடுக்கிற வரைக்கும் அந்த ஐஃபோன் வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் ஒரு லயபிலிட்டியாக தான் இருக்கும். இப்போ நீங்களே சொல்லுங்களேன், கோவிட் மாதிரியோ இல்லை ரெசெஷன் மாதிரியோ ஒரு சுச்சுவேஷன் வந்து கரனுக்கு அவரோட வேலை போயிட்டு வாங்கின ஃபர்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ்க்கு சந்தோஷத்தை கொடுத்த ஐஃபோன்னால இதுக்கப்புறமா அவருக்கு இந்த ஹார்டான டைம்ஸில் எந்த ஒரு விதத்துலையுமே ஹெல்ப் பண்ண முடியாது. இதுவே அவர் இஎம்ஐ போட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வாங்கியிருந்தா கூட கோவிட் மாதிரியான ஒரு சினாரியோவில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனாலுமே அதுவே அவரை பார்த்துக்கும். இங்கே அவருக்கு ஃபைனான்ஷியல் லிட்ரஸி கம்மியாக இருக்கத்தான் நம்ம அசியூம் பண்ணிப்போம். எதனாலனா அவர் கம்மியான சம்பளத்திலே இங்கே ஒரு ஐஃபோன் வாங்கினதுனால. ஸோ கண்டிப்பாக இந்த கேஸில் அவர்கிட்ட 6 to 9 monthsக்கான எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ திரும்பவும் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை ஃபேமிலி கிட்டேயோ ரீச் அவுட் பண்ணி ஒரு பர்சனல் லோன் தான் எடுத்து அவரோட டே டு டே நீட்ஸை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலை கிடைச்ச உடனேயுமே திரும்பவும் வந்து அவருக்கு கிடைக்கிற சம்பளம் எல்லாம் அவருக்கு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே அவரோட டெட்டை கிளியர் பண்ணுறதுக்கு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான சினாரியோஸில் நீங்கள் ஐஃபோன் வாங்குறது ரொம்ப 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 பெரிய முட்டாள்தனம். இதை விட ஒஸ்டான ஃபைனான்ஷியல் டிசிஷன் என்ன தெரியுமா? நம்மளோட நார்மல் டே டு டே யூசேஜுக்கு ஐஃபோன் ப்ளஸ் வேரியண்ட்டையோ இல்லை ஐஃபோன் ப்ரோ வேரியண்ட்டையோ வாங்குறது தான். இப்போ நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு ஃபோனில் என்ன பண்ணுவோம்? ஒன்று இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட கால் பேசுவோம், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுவோம், இல்லை யூடியூப்பில் எதனா வீடியோஸ் பார்ப்போம். இதை தவிர்த்து நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் வேறு எதுவுமே பெருசாக நம்மளோட ஃபோனில் பண்ண போகிறது கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்லேருந்து ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் ஒருத்தர் வீடியோவில் கம்பேர் பண்ணி பார்த்துருப்பாரு. அந்த வீடியோவை நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள்.
ஏதாச்சும் சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கேமராவில் தெரிஞ்சாலுமே அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ஒரு பாயிண்ட் புரிஞ்சிருக்கும். ப்ரோ மாடல்ஸ் வந்து வெறும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் வீடியோகிராஃபர்ஸ்க்கும் மட்டும்தான் நார்மல் டே டு டே யூஸ் பண்ணுற ஒரு யூஸருக்கு கிடையவே கிடையாது. இதில் அவங்க டைட்டேனியம் இன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை A18 பயோனிக் சிப், A20 பயோனிக் சிப்ன்ட்டு சொல்லுவாங்க. இது உங்களோட பழைய மாடலை விட n டைம்ஸ் ஃபாஸ்டர்ன்ட்டுமே சொல்லுவாங்க. பட் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துமே நம்ம கடைசியில் வந்து நார்மலான ஆப்ஸை தான் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு தேவையே கிடையாது. இப்போ அடுத்ததாக வந்து இன்னும் மோசமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்குறதோட உங்களோட பர்ச்சேஸ் வந்து நிற்க போகிறது கிடையாது. இந்த ஃபோனை வாங்கினதுக்கு அப்புறமாவே நீங்கள் ஒரு விண்டோஸ் லேப்டாப்பில் இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ டேரெக்டாக அவங்களோட ஈகோ சிஸ்டம்குள்ளே வர வச்சுடுவாங்க. இதை விட மோசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோனை விட்டுட்டு நிறைய பேர் வந்து அவுடேட்டான ஐஃபோனை வாங்குறாங்க. இது எதனாலன்ட்டு எனக்கு புரியவே இல்லை. 2 இயர்ஸ் முன்னாடி நான் அன்கின்ட்டு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளே ஸ்டோர்லேயும் விண்டோஸ்லையும். அந்த ஆப் வந்து அதில் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இந்த ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நோட்ஸ் இதில் அப்லோட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஃப்ளாஷ் கார்ட்ஸாக உங்களுக்கு திரும்ப தரும். இப்போ நான் எதனால் பர்டிகுலராக இந்த ஆப்பை சொன்னேன்னா, இதே ஆப்பை நான் iOS ஸ்விட்ச் பண்ணதுக்கப்புறமா இன்ஸ்டால் பண்ணலான்ட்டு பார்த்தா ஆப்பை வேற இன்ஸ்டால் பண்ணுறதுக்கே அவங்க 2500 rupees கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்புக்கும் இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்புக்கும் இல்லை விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மட்டுமே 2500 rupees நீங்கள் பே பண்ணி ஆகணும். இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ட் அவுட் டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களை ஐஃபோனை வாங்க வைப்பாங்க. அந்த ஃபேஸ்ட் அவுட் டிஸ்கவுண்ட்னா எதுவுமே கிடையாதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க 1 lakhக்கு வந்து ஃபோனை லிஸ்ட் பண்ணிவிட்டு அதை அடிச்சுட்டு 70,000 போட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம இந்த 1 லட்சத்துக்கு இருக்கிற ஃபோனை 70,000 வாங்கினா 30,000 சேவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நினச்சிப்போம். பட் இங்கே நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டியது அந்த 1 லட்சத்தையும் 70,000 கிடையாது. உங்களோட சேலரி 40,000 30,000 இந்த 70,000 தான். ஸோ வந்து உங்களோட மந்த்லி சேலரியை விட ஆல்மோஸ்ட் இது 2 to 2.5 டைம்ஸோ இல்லை 4 டைம்ஸோ வந்து உங்களுக்கு இங்கே போயிடுது. ஸோ இந்த மாதிரியான கேஸில் நீங்கள் கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கவே கூடாது. இன்றைய காலகட்டத்தில் பெஸ்ட்டான திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெறும் இந்த ஃபியூ டேப்ஸில் ஈஸியாக கிடச்சிது. பட் அது ஒரு நீடாக இல்லை வாண்டான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணி ஆகணும். பல டிகேட்ஸ்க்கு முன்னாடி ரிச்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சிட்டு இருந்த ஹை லக்ஸரி பிராண்ட்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ இஎம்ஐ போட்டால் மிடில் கிளாஸ்க்கும் கிடச்சிடும்ன்ற மைண்ட் செட் வந்துச்சு. இந்த மைண்ட் செட்டை விட்டு நம்ம வெளியே வந்தே ஆகணும். இப்போ நீங்கள் என்னதான் ஒரு ஐஃபோனை உங்கள் ஃப்ரெண்டோட ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்டை வச்சு எடுத்தாலுமே அங்கே நீங்கள் ரொம்பவே அதிகமாக தான் பே பண்ணுறீங்க. ஏன்னா அந்த ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்டில் கிடைக்கிற டிஃப்ரென்ஸ்லேயே நீங்கள் ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோனையே கண்ணை மூடிட்டு தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம் அடுத்த 4 years யூசேஜுக்கு. இப்போ இந்த வீடியோவை ஷூட் பண்ண யூஸ் பண்ணுற இதே iPhone 13 மாடலை தான் என்னோட ஃப்ரெண்ட் சுரேந்தரும் அவரோட சேனல் டெவலப் டிஃபரெண்ட்டில் ஷூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாரு. இப்போ சுரேந்தர்கிட்டே டேரெக்டாக கேட்டுருவோம், ஒரு நார்மல் டே டு டே யூஸருக்கு ஐஃபோன் வாங்குறது ஒர்த்தா இல்லையான்றது. ஓகே, இவர் டெவலப் டிஃபரெண்ட்டோட அட்மின் சுரேந்தர். இப்போ இவர்கிட்ட நம்ம ஒரு வாட்டி கேட்போம், ஐஃபோன் வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப வருந்துக்கிறேன் ஐயா. ஏன்? இது கேமரா தவிர இன்ன வரைக்கும் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். கால் ஹிஸ்ட்ரி கிடையாது, ரிங்டோன் நினச்ச மாதிரி மாற்ற முடியாது, முக்கியமாக ரெக்கார்ட் பண்ண முடியாது கால் பேசுகிறத. இன்னும் நிறைய இருக்குது. இப்போ டக்குன்னு எனக்கு வரல, கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா யோசிச்சு ஒரு லிஸ்ட்டே நான் போட்டு தருவேன். அவ்வளோ நெகட்டிவ்ஸ் இதில் இருக்குது. அவனுக்கு திட்டுற மூடு இல்லையா? அப்படி இருந்தே அப்படி திட்டுறான். இன்னும் திட்டுற மூடில் இருந்தான்னு வச்சுக்கேன், கழுவி ஊற்றிருப்பான். ஓகே, ஒரு ஆண்ட்ராய்டு பெஸ்ட்டு வாங்கிட்டு அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். வீடியோ கிரியேட்டராக இருக்கீங்கன்னா மட்டும் இதை வாங்குங்க, மற்றபடி இது எட்டி கூட பார்க்காதீங்க. அந்தளவுக்கு கண்ட்ராவியான ஒரு ஃபோன். ஓகே, ஸோ ஒரு 25,000 சேலரி வச்சுருக்கவங்க வந்து இஎம்ஐ போட்டு இந்த ஃபோன் எடுக்கிற அளவுக்கு ஒர்த் இல்லைன்ட்டு சொல்கிறீங்க. அவர் நார்மலாக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறவர், அப்புறம் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறாரு, அவர் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறாரு, அதை தவிர்த்து கால் பேசுகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு யூஸருக்கு இந்த ஐஃபோன் அவசியம் தேவைன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயா, ஐஃபோன் மட்டும் இல்லைங்கய்யா, எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், நம்மளோட தேவைக்கு தான் வாங்கணும். நான் கண்டென்ட் கிரியேட், அதனால இது வாங்கினேன். இல்லைனா சத்தியமாக இதை வாங்கியிருக்க மாட்டேன். ஒரு நார்மல் 20,000 ஆண்ட்ராய்டு மொபைல் தான் வாங்கியிருப்பேன். ஓகே, ஸோ இப்போது நான் சிஸ்டம் ஃபஸ்ட்டு வாங்கும்போது தான் பார்த்தேன், எல்லாருமே 70,000 இந்த மாதிரி வாங்க அந்த மாதிரி வாங்கினேன். என்னோட தேவை வீடியோ எடிட்டிங், அப்புறம் வந்து மல்டி டாஸ்க்கு, அதுக்கேற்ற மாதிரி வாங்கினேன். இல்லை நான் வெறும் ஆஃபீஸ் ஒர்க்குனா ஒரு 25,000 லேப்டாப்பே நல்லாயிருக்கும், அது 3 வருஷம் உழைக்கும். அப்போ எதுக்கு நான் டாப் எண்டு போனோம்? வீடியோ கேமரா தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே அதே தான் சொன்னாங்க வாங்கிட்டு. ஸோ இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லவே முடியாது. கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா இது வாங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. ஓகே, நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ப்ரோ மாடல் போகிறாங்க. அவங்கள பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதோ பின்னாடி ஒரு இது இருக்கும்ல, அது காட்டுறதுக்காக இருக்கலாம், இல்லை நான் அதிகமாக சம்பாதிக்கிறேன்னு காட்டுறதுக்காக இருக்கலாம். மேபி எல்லாமே சைக்காலஜி இது பண்ணுறது தான் இருக்கும். பட் சீரியஸாக ஒரு பொருள் வேணும்னா கண்டிப்பாக அது வாங்க மாட்டாங்க. ஓகே,
அவங்களோட 3 மாதம் சம்பளத்தை தூக்கி ஒரு ஃபோனில் போட்டாங்கன்னா அதில் இப்போ இதில் காசு போட்டேன், எனக்கு காசு வருது வீடியோ மூலியமா. இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி எனக்கு என்ன இருக்க போகுது? எதுவாக இருந்தாலுமே அது மூலிமா ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம். எந்த ஒரு எனக்கு பெனிஃபிட்டுமே இது தரலன்னா ஏன் வாங்கணும்? ஸோ இந்த மொபைல் வந்து நான் 2020 வாங்கினேன். ஓகே. இது வந்து சாம்சங்கு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின மொபைல். இதில் கண்டென்ட் கிரியேட் பண்ணேன். இன்ன வரைக்கும் அது ஒர்க் ஆகுது, நல்லா தான் இருக்குது. 20,000 மொபைல் இது. ஓ ஓகே. ஸோ இதுதான் இப்போதைக்கு யூஸ் பண்ணி இது வந்து என்னோட ஆஃபீஸ் யூஸ்க்கும் இது பர்சனல் யூஸ்க்கும் வச்சுருக்கேன். ஓகே. ஜூலை 2024 அப்போது உங்களோட ஃபோன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கீழே விழுந்ததாக சொன்னீங்க. அப்போ நீங்கள் அதை தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஆப்பிளில் போய் காமிச்சப்போ அவங்க என்ன சொன்னாங்க? நீங்கள் ஆப்பிள் கேர் போடலையா? ஆப்பிள் கேரா? ஒரு கேருமே இதுக்கே செலவே இல்லை. ஆப்பிள் கேருக்கு வேறு தனி செலவா? நான் போடவே இல்லை, அதுக்கெலாம் போடவே இல்லை. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களதில் டிஸ்பிளே மட்டும் நீங்கள் மாற்றினதா சொல்லியிருந்தீங்க இல்லையா? டிஸ்பிளே இல்லை, ஸ்க்ரீன் மட்டும் மாற்றணும். அந்த மேலே இருக்க அந்த ஒரு கிளாஸ் மட்டும் மாற்றணும். ஓகே. ஏன்னா டிஸ்பிளே மாற்றினா 14,000 ஆகும்ட்டான். அதுவும் வந்து நார்மல் ரேடியோ மார்க்கெட்லேயே அஃபிஷியல் சென்டர் இல்லாமல் நம்ம ஊர் ரிச் சென்டர். ஓகே ஓகே ஓகே. அங்கே தான் மாற்றுற மாதிரி இருந்தது. இந்த கிளாஸுக்கே வந்து ஃபோன் பெண்ட் ஆகிடுச்சு. பட் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு விட்டாங்க இப்போதைக்கு. அதுக்கே 4K மேலே ஆகிடுச்சு. ஓகே. ஸோ ஒன்ஸ் இதை வாங்கிட்டாலே நம்மளுக்கு செலவு மேலே செலவு தான், ஒரு சின்ன அடிப்பட்டாலுமே. ஐயா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, பெரிய பொருள் வாங்கினா பாதுகாப்பு பெருசாக இருக்கணும். சின்ன பொருள் வாங்கினா பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லைனா கூட அது உடஞ்சா கூட செலவு சமாளிச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. 3 BHK வாங்கலாம், அதுக்கேற்ற வேலைகள் இருக்கும். பாத்ரூம் ரிப்பேர் பண்ணோம், 3 ரூமை பெருக்கணும். இதே ஒரு ரூம் இல்லை 2 ரூம்னா ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். அந்த கான்செப்ட் தான். கரெக்ட் 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 கரெக்ட். அந்த இதுதான். ஸோ இவர் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே சரிதா? ஸோ இவர் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக மெட்டஃபரிக்கலாக ஒரு வீடு வாங்கினா நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுமோ அதே மாதிரி காஸ்ட்லியான இந்த ஃபோனை வாங்கினாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுன்றத ரொம்பவே ஈஸியாக சம்மரைஸ் பண்ணார். இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோன் வாங்கி இல்லை இன்னொரு கேஜெட் வாங்கி அதனால் சப்சீக்வெண்ட்டாக வந்த செலவுகள் என்னென்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸோ இப்போ சுரேந்தர் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கோம் நம்ம டே டு டே யூஸராக ஐஃபோனை யூஸ் பண்ண தேவையே இல்லைன்றது. இப்போ அடுத்ததுக்கு போவோம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ப்ரோ, ஆனால் எனக்கு ஐஃபோன் ப்ரோ மாடல் மேலே தான் ரொம்ப நாளாகவே கண்ணு அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஐஃபோன் பேஸ் மாடல் இருந்தாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். எதனால்னா நான் 2023 இந்த ஐஃபோன் 13 வாங்கியிருந்தேன். இந்த ஃபோனை லான்ச் பண்ணது அவங்க 2021. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஃபோனோட பேசிக் பர்பஸ் என்னென்னா வீடியோ ஷூட் பண்ணி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறது. அது எனக்கு இப்போ வரைக்கும் ஒழுங்காக தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களும் இன்கேஸ் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக மாறணும் நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பேஸ் மாடல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதே உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும் டைரக்டா ப்ரோ மாடல் போகிறத விட. ஏன்னா நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கேமரானால எந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸுமே ஆவரேஜ் யூஸருக்கு இங்க தெரிய போகிறதே கிடையாது. இல்ல ப்ரோ ப்ரோ மாடல் வாங்கினா நீங்க ட்ரேட் இன் பண்றப்போ உங்களுக்கு வேல்யூ அதிகமா கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா ஆமா கொடுப்பாங்க தான். பட் வந்து நீங்க போனை ட்ரேட் இன் பண்றப்போ அவங்க உங்களை இன்னொரு ஐஃபோன் தான் வாங்க சொல்லுவாங்களே தவிர்த்து அவங்க அதை காசு அவங்கள்ட்ட திரும்ப கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இங்கேயுமே வந்து உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு லாஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கன்சியூமர் மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து இன்வெஸ்டர் மைண்ட் செட்குள்ளே போங்க. ஏன்னா இப்போ ஆப்பிள் மாதிரியான ப்ராடக்ட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதை விட ஆப்பிள் மாதிரியான ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வேல்யூ அதிகம். நம்மளனா இப்போ நீங்களே பாருங்கள் 2007 ஐஃபோன் 3 லான்ச் ஆனப்போ அந்த ஐஃபோனோட ப்ரைஸ் வந்து 30,000 ரூபாய். அந்த டைமில் ஆப்பிளோட ஒரு ஷேர் வந்து $6 தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அந்த காலத்தில் இந்தியாவோட மதிப்புக்கு 294 rupees. அந்த 30,000 ரூபாய்க்கு நீங்கள் 100 ஷேர் வாங்கியிருக்கலாம் 2007. அதுவே இப்போ 2024 அதோட மதிப்பு எவ்வளோன்ட்டு வந்திருக்கோன்ட்டு கெஸ் பண்ணிங்கன்னா 17.34 lakhs. இதுவே நீங்கள் 2010 வாங்கலாம். ஐஃபோன் லான்ச் பண்ணப்போ ஆப்பிளோட ஒரு ஷேரோட விலை $10. அப்போ இந்தியாவோட காசில் 460 ரூபாய். அப்போ வந்து ஐஃபோன் 4ஓட விலை வந்து 50,000 ரூபாய். நீங்கள் அந்த 50,000 ரூபாவை அந்த ஐஃபோன் 4 வாங்குறதுக்கு பதிலாக 108 ஷேர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 18.5 lakhs வந்திருக்கும். இதே மாதிரி நான் ஐஃபோன் 13 வரைக்குமே மொத்தம் நீங்கள் அந்த ஃபோனை வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் அது ஷேரில் போட்டிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கோன்றத இந்த டேபிளில் போட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளாக இருந்திருக்குன்ட்டு நான் நம்புறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஐஃபோனே வாங்க வேணான்ட்டு கன்வின்ஸ் ஆயிருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம இப்போவே ஷேரும் பண்ணிடுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரை டாடா பாய் பாய் ஃப்ரம் அரவிந்த். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே அரவிந்த் காசை ஃபாலோ பண்ணிக்கோங்க.